சபரிமலையில் 39 நாட்களில் 200 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. வரும் 27ஆம் தேதி சபரிமலையில் மண்டல விளக்கு பூஜை முடிய உள்ளது. இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் குவிந்தனர். ஒரே நாளில் கூட லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்தனர். டிசம்பர் 25ஆம் தேதி வரை மொத்தம் 31,43,163 பேர் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். இதற்கிடையே காணிக்கையை எண்ணும் பணிகளும் நடைபெற்றன. இந்த ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி வரை வருவாயாக தேவசம் போர்டுக்கு 204 கோடியே 30 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது. இதில் 63 கோடியே 89 லட்சம் காணிக்கையாகவும், அரவணா பாயாசம் விற்பனை மூலம் 96 கோடியே 39 லட்சமும் வருவாயாக கிடைத்துள்ளது. அப்பம் விற்பனை மூலம் 12 கோடியே 38 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. மண்டல விளக்கு பூஜை நாளை நடைபெறுகிறது. தொடர்ந்து சபரிமலை நடை சாத்தப்படும். பின்னர் மீண்டும் மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட்டு ஜனவரி 15ஆம் தேதி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள்.